சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இந்தியன் வங்கியில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது நகை கடன் வாங்கியவர்கள் வாங்க போகிறவங்களுக்கு 2 குட் நியூஸ் வெளியாகிருக்கு. தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு தனி மதிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா விலை வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு. வர வருஷத்துலேயும் விலை அப்படிங்கிறது குறையாமல் ஏறிட்டே தான் போயிட்டுருக்கும். ஸோ மக்கள் அனைவருக்குமே இந்த நகையை வாங்கி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் சேமிப்புக்காக இருக்கும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது அடகு வச்சு அது மூலமாக பயன்பெற்றுக்கவும் முடியும். இந்த நிலையில் அடகு வைக்கிறதுக்காகவே தெருக்கு தெரு தனியார் அடகு கடைகள், அதை தொடர்ந்து நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிகளும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மக்கள் அதிலெல்லாம் வைக்கிறது பாதுகாப்பு அப்படின்றத விட பேங்க்கில் வச்சாதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமையே வட்டியும் வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் பேங்க்கில் வைக்கும் போது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிக அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வட்டி மிகவும் குறைவு. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி பொதுத்துறை வங்கியில் நகை கடன் வைக்கிறதுக்கு ரொம்பவே விரும்புகிறாங்க. இந்த நிலையில் ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அந்த தள்ளுபடி அறிவிப்பை நான் சொல்கிறேன். வங்கியில் நீங்கள் நகை கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஈஸியாக இஎம்ஐ மாதிரி பே பண்ணி உங்களோட நகையை வந்து மீட்டு எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் அந்த நகை அப்படிங்கிறத வாங்க முடியும். ஆனால் இப்போ இஎம்ஐ மூலமாக தவணை முறை மூலமாக நீங்கள் செலுத்தி உங்களோட நகையை வந்து திருப்ப பெற்றுக்க முடியும். ஸோ இதை பற்றின நிறைய டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நகை கடன் வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக இந்தியன் வங்கிக்கு ஒரு தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாக யாரெல்லாம் நகை கடன் எங்களோட இந்தியன் வங்கியில் வைக்க வரீங்களோ அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லக்கூடிய பரிசீலனை கட்டணத்தை நாங்கள் வந்து எங்களோட வாடிக்கையாளர்களுக்காக தள்ளுபடி செய்கிறோம். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது எங்கேயுமே பிடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் நகை வச்சதுமே ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அது கிரெடிட் ஆனதுமே ஒரு சில அமௌண்ட்டுங்கிறது டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வட்டி செலுத்தும் போது ப்ராசஸிங் ஃபீஸ்னு இந்த அமௌண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் உங்ககிட்ட இருந்து வசூலிப்பாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த ஜனவரி 31 யாரெல்லாம் நகை கடன் வந்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதுக்கு மேலே இருந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது பிடித்தம் செய்வோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. பர்டிகுலராக யாருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா விவசாய பயன்பாட்டிற்கு நகை அடகு வைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான். ஸோ நீங்கள் நகை வைக்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நகை அப்படின்றத அடமானம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.